ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. Praise the Lord. Praise the Lord. நம்ம எப்பவும் சொல்லணும், கர்த்தர் ಕರ್ತನು நல்லவர், ಒಳ್ಳೆಯವನು, பேசுகிறவர், ಮಾತನಾಡುವವರು பரிசுத்த ஆவியானவர். ಪವಿತ್ರ ಆತ್ಮರು. என் பேச்சும் ನನ್ನ ಮಾತು, என் பிரசங்கமும் ನನ್ನ ಪ್ರಸಂಗವು மனுஷ ஞானத்துக்குரிய ಮನುಷ್ಯನ ಜ್ಞಾನದ ಕುರಿತು நயவசனமுள்ள இராமல் ನಯವಾದ ಮಾತುಗಳಾಗಿರದೆ ஆவியினாலும் ಆತ್ಮದಿಂದಲೂ பலத்தினாலும் ಬಲದಿಂದಲೂ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ದೃಢಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. பரிசுத்த ஆவியினால தான் பிரசங்கம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿಯೇ ಪ್ರಸಂಗ. ஹல்லேலூயா. இது ಹಲ್ಲೆಲೂಯಾ. யுத்த பாஷை. இது ಯುದ್ಧದ ಭಾಷೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போஸ்தலர் 2:2. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. அப்பொழுது ಆಗ பலத்த காற்று அடிக்கிற ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುತ್ತದೋ ಎಂಬಂತೆ முழக்கம் போல ಆಕಾಶದಲ್ಲಿ வானத்திலிருந்து சடிதியாய் ಆಕಾಶದೊಳಗಿಂದ ತಕ್ಷಣ ஒரு முழக்கம் உண்டாகி ಒಂದು ಶಬ್ದ ಉಂಟಾಗಿ அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு ಅವರು ಕೂತಿದ್ದಂತ ಸ್ಥಳವೆಲ್ಲ ಆವರಿಸಿಕೊಂಡಿತು. Praise the Lord. எல்லாம் சடிதி இல்ல, ಎಲ್ಲ ತಕ್ಷಣದಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் ಹಾಗಂದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ இயேசು ஜீவன் உள்ளவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ಯೇಸು ಜೀವ ಉಳ್ಳವರಾಗಿ ಭೂಮಿಗೆ ಇಳಿದು ಬಂದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு ஜீவன் உள்ளவராகி ಯೇಸು ಜೀವಂತರಾಗಿ பூமிக்கு இறங்கி வந்தார். ಭೂಮಿಗೆ ಇಳಿದು ಬಂದರು. முதல் ஆதாம் இருந்த அதே ஜீவனை பிதாவிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு ಮೊದಲ ಆದಾಮನಿಂದ ಜೀವವನ್ನು ತಂದೆಯಿಂದ ಹೊಂದಿಕೊಂಡು அதே ஜீவனோடு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ಅದೇ ಜೀವನಲ್ಲಿ ಭೂಮಿಗೆ ಇಳಿದು ಬಂದರು. இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். ಯೇಸು ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರೊಟ್ಟಿಗಿದ್ದರು. ஹல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ಅವರಲ್ಲಿ ಜೀವವಿತ್ತು. பிதாவினுடைய ஜீவன் ತಂದೆಯಲ್ಲಿದ್ದ ಜೀವ குமாரனுக்குள்ளே இருக்கிறது. ಕುಮಾರನಲ್ಲಿದೆ. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ಅವರಲ್ಲಿ ಜೀವವಿತ್ತು. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருக்கிறது. ಆ ಜೀವ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿತ್ತು. அந்த ஒளி இருக்கிறவன் இருளிலே நடக்க மாட்டான். ಆ ಬೆಳಕಿರುವವರು இருಳಿನಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அந்த ஒளி இருக்கிறவன் பாவத்திலே நடக்க மாட்டான். ಆ ಬೆಳಕಿರುವವನು ಪಾಪದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். ಯೇಸು ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ அவருக்குள் ஜீவன் இருந்தது. ಅವರಲ್ಲಿ ಜೀವ. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ಆ ಜೀವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬೆಳಕಾಗಿತ್ತು. மண்ணினாலே உருவாக்கி ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ರೂಪಿಸಲ್ಪಟ್ಟ ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಅವರ ಮೂಗಿನಲ್ಲಿ ಊದಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ಮನುಷ್ಯನು ಜೀವದ ಆತ್ಮವಾದ. மண்ணான மனுஷன் மேல் மண்ணான மனுஷன் ಮಣ್ಣಾದ ಮನುಷ್ಯ மேல் இந்த எல்லா பாவத்தையும் தன் மேல் எடுத்து வைத்துக் கொண்டார். ಮಣ್ಣಾದ ಮನುಷ್ಯನ ಪಾಪವನ್ನು ತನ್ನ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಂಡ. ஆதாம் செய்த ಆದಾಮನು அந்த ಮಾಡಿದ பாவம், ಆ ಪಾಪ, மண்ணாலே பிறந்த மனுஷனுடைய பாவம், ಮಣ್ಣಿನಿಂದ ಹುಟ್ಟಿದ அந்த ಮನುಷ್ಯನ எல்லா ಪಾಪ, மனுஷனுடைய பாவத்தை இயேசு சுமந்து கொண்டார். ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರ ಪಾಪವನ್ನು ಯೇಸು ಹೊತ್ತುಕೊಂಡರು. சிலுவையில் மரித்தார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದರು. அடக்கம் செய்யப்பட்டார். ಹೂಣಲ್ಪಟ್ಟರು. மீண்டும் 3ஆம் நாள் அதே ஜீவனோடு எழுந்து வந்தார். ಮತ್ತೆ 3ನೇ ದಿನ ಅದೇ ಜೀವದಲ್ಲಿ ಎದ್ದು ಬಂದರು. Praise the Lord. புதிய ஏற்பாட்டில் இயேசு ஜீவனுள்ளவராய் பூமிக்கு இறங்கி வந்தார். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಜೀವವಾಗಿ ಭೂಮಿಗೆ ಇಳಿದು ಬಂದರು. அதே சிலுவையில் அறைந்தார்கள். ಅದೇ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿದರು. மீண்டும் 3ஆம் நாள் அதே ஜீவனோடு எழுந்து வந்தார். 3ನೇ ದಿನ ಅದೇ ಜೀವದಲ್ಲಿ ಎದ್ದು ಬಂದರು. அதுக்கு தான் பைபிள் சொல்கிறது. ಅದಕ್ಕೆ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ಅವರು ಇರುವಾತನೇ ಆಗಿದ್ದಾನೆ. இயேசுவுக்கு மரணம் இல்லை. ಯೇಸುವಿಗೆ ಮರಣವಿಲ್ಲ. அவரை யாரும் அடக்கி வைக்க முடியாது. ಅವ್ರನ್ನ ಯಾರು ಹುಣ್ಣಿ ಮುಚ್ಚಿಡಕ್ಕಾಗಲ್ಲ. கல்லறை அவரை மூடி வைக்க முடியாது. ಸಮಾಧಿ ಅವ್ರನ್ನ ಮುಚ್ಚಿಡಕ್ಕಾಗಿಲ್ಲ. அவர் இந்த உலகமே யாராலும் மூடி வைக்க முடியாது. ಪ್ರಪಂಚವೇ ಅವ್ರನ್ನ ಏನ್ರಿಂದನೂ அவர் ಮುಚ್ಚಿಡಕ್ಕಾಗಿಲ್ಲ. ஜீவனோடு எழும்பி வந்த இயேசு, ಅವರು ಜೀವದಲ್ಲಿ ಎದ್ದು ಬಂದ ಯೇಸು, எழும்பி வந்து முதல் வேலை ಎದ್ದು ಬಂದ ಮೊದಲನೇ சீஷர் மேல் ஊதினார். ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಶಿಷ್ಯರ ಮೇಲೆ ಊದಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படின்னா யோவான் 20:22 ಯೋಹಾನ ಬರೆಸುವಾರ್ತೆ 20ನೇ 22ನೇ ವಚನದಲ್ಲಿ சீஷர்கள் மேல் ஊதினார். ಶಿಷ್ಯರ ಮೇಲೆ ಊದಿದರು. ஃபர்ஸ்ட் மண்ணில ஊதினார் பாருங்க. ಮೊದಲು ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಊದಿದ್ರು. மனுஷ ஜீவ சுவாசம் அடைந்தார். ಮನುಷ್ಯನು ಜೀವ ಶ್ವಾಸವಾದ. அதே ஜீவனோடு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ಆ ಜೀವದಲ್ಲಿ ಯೇಸು ಭೂಮಿಗೆ ಬಂದರು. அப்போஸ்தலருக்குள்ள ஜீவன் இருந்தது. ಅಪೊಸ್ತಲರಲ್ಲಿ ಜೀವವಿತ್ತು. அந்த ஜீவன் இருந்தவர்களுக்குள்ள ಆ ಜೀವ ಇದ್ದವರಲ್ಲಿ திருப்பி பாருங்க ஊதுகிறார். ತಿರುಗಿ ಊದ್ತಾರೆ. அவர்கள் மேல் ஊதி
ಅವರ ಮೇಲೆ ಊದಿ பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பரிசுத்தாவியானவர் தேதி. ಒಬ್ಬೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬೇಕು. பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளுங்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. ஊதின விளைவாக ಊದಿದ ಪ್ರತಿಫಲವಾಗಿ பெந்தெகோஸ்து என்று நாள் வந்த போது ಪಂಚಶತಮ ಹಬ್ಬದ ದಿನ ಬಂದಾಗ அந்த ஊதின விளைவு ಆ ಊದಿದ ಪ್ರತಿಫಲ பெந்தெகோஸ்து நாள் வந்த போது ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದಿನ ಬಂದಾಗ பரலோகத்திலிருந்து ஒரு ஜீவன் பலத்த காற்று இறங்கி வர ஆரம்பித்தது. ಪರಲೋಕದಿಂದ ಜೀವ ಗಾಳಿ ಊದುವಂತೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. Praise the Lord. Praise the Lord. பாருங்க, இந்த காற்று ஊதினது பாருங்க, ಗಾಳಿ ಊದಿದನ್ನು ನೋಡಿ ஆதிகாமத்தில் ஊதினாரு. ಆದಿ ಕಾಂಡದಲ್ಲಿ ಊದಿದ್ರು. Praise the Lord. சிஷ்யர் மேல ஊதுகிறாரு பாருங்க. ಶಿಷ್ಯರ ಮೇಲೆ ಊದುದ್ರು. ஹalleluya. Hallelujah. பலத்த காற்று அடிக்கும் வர. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெந்தெகோஸ்து காற்று சீஷர்கள் மேல் மோத ஆரம்பித்தது. ಪಂಚಶತಮದ ಗಾಳಿ ಶಿಷ್ಯರ ಮೇಲೆ ಊದಲು ಆರಂಭಿಸಿತು. சாதா காற்று ஊதினா அடிச்சா மனுஷன் கீழே விழுறான். ಸಾಧಾರಣವಾದ ಗಾಳಿ ಬೀಸಿದ್ರೆ ಮನುಷ್ಯ இந்த ಕೆಳಗೆ ಬೀಳಲ್ಲ. காற்று ಈ ಗಾಳಿ மோதுது. ಊದ್ತಾ ಇದೆ. அந்த எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தார்கள், ಎಷ್ಟು ಜನರು ಕೂತಿದ್ರು, அவர்கள் மேல் மோதுகிறது. ಅವರ ಮೇಲೆ ದೊಬ್ಬುತ್ತಾ ಇದೆ. அவர்கள் பெந்தெகோஸ்து முதல் காலை பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. பெந்தெகோஸ்து நாள் வந்த போது ಪಂಚಶತಮ ದಿನ அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தாது. ಅವರೆಲ್ಲರೂ ಏಕ ಮನಸ್ಸಾಗಿ அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ಆ ದಿನ ಬಲದ ಗಾಳಿ சடுதியிலே ஒரு ಬೀಸುತ್ತಿದೆ. முழக்கம் உண்டாயிற்று. ಶಬ್ದ ಉಂಟಾಯಿತು. அவர் ஹalleluya. Hallelujah. ஒரு முழக்கம், அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரம்பிட்டு ಅವರು ಕೂತಿದ್ದ ಸ್ಥಳವೆಲ್ಲ அதே சீஷர்கள் பெற்ற ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வர பாருங்க, அந்த காற்று மோத ஆரம்பிக்கும் போது ಆ ಗಾಳಿ ದುಗ್ಗೋದಕ್ಕೆ ಶುರು ಮಾಡ್ತಿದ್ದಂಗೆ ஹalleluya சீஷர்கள் ஜீவன் பெற்று அக்கினிமன நாவுகள் பெற்று எழும்பினார்கள். ಶಿಷ್ಯರು ಜೀವ ಹೊಂದಿ ಅಗ್ನಿಕರವಾದ ಉರಿಯಂತ அப்ப அந்த ನಾಲಿಗೆ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ರು. காற்று நமக்கு வேணும். ಆ ಗಾಳಿ ನಮಗೆ ಬೇಕು. அவர்களுக்குள்ள ஜீவன் பெற்று ಅವರು ಜೀವ ಹೊಂದಿ இயேசு ஊதி இருக்கிறார். ಯೇಸು ಊದಿದ್ದಾರೆ. பாருங்க, இரண்டாவது அபிஷேகம் ஃபர்ஸ்ட் அவர்கள் மேல் ஊதி சுவிசேஷத்தை பிரசங்க அனுப்பினார். ಫಸ್ಟ್ ಅವರ ಮೇಲೆ ಊದಿ ಸುವಾರ್ತೆ ಕಳಿಸಿದ್ರು. இரண்டாவது ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள என்று ಎರಡನೇ சொன்னார். ಬಾರಿ ಊದಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ ಅಂದ್ರು. மூணாவது அந்த அவர்கள் இருந்த இடத்துல ಮೂರನೇದಾಗಿ ಅವರಿದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ பலத்த காற்று, ಬಲವಾದ அந்த ಗಾಳಿ பரிசுத்தாவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ அவர்கள் உட்கார்ந்த இடத்துல ಅವರು ಕೂತಿದ್ದ அந்த ಸ್ಥಳದಲ್ಲಿ காற்று ಆ ಗಾಳಿ ஒவ்வொரு மேலும் ಒಬ್ಬೊಬ್ಬರ வந்து ಮೇಲೂ மோத ஆரம்பித்தது. ಬೀಳಕ್ ಶುರು அந்த ಮಾಡ್ತು. வல்லமைகளை பெற்றுக் கொண்டார்கள். ಆ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அந்த சீஷர் ஜீவன் பெற்று அக்கினிமய நாவுகள் பெற்று எழும்பினார்கள். ಶಿಷ್ಯರು ಅಗ್ನಿಯದಂತ ಉರಿಯ ನಾಲಿಗೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ರು. வானத்திலிருந்து ಆಕಾಶ சடிதியில் ஒரு முழக்கம் உண்டாகி ತಕ್ಷಣ ಒಂದು ಶಬ್ದ அவர்கள் ಉಂಟಾಗಿ எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ಅವರೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟರು. இன்னைக்கு அநேக சபைகள்ல பரிசுத்த ஆவியினால நிரம்புறதில்ல. ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರಿಂದ எல்லாருமே ಎಲ್ಲರೂ அங்க கூடியிருந்த எல்லாருமே ಅಲ್ಲಿ ಕೂತಿದ್ದ ಎಲ್ಲರೂ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿ ஜீவன் ತುಂಬಲ್ಪಟ್ಟು பெற்று எழும்பி பிரகாசித்தார்கள். ಜೀವ ಹೊಂದಿ ಎದ್ದು அப்ப ಪ್ರಕಾಶಿಸಿದರು. யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறதோ ಯಾರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ಬಂದು ಇಳಿತಾರೋ அவர்களுக்குள்ள ஜீவன் பெற்று எழும்பி பிரகாசித்தார்கள். ಅವರು ಜೀವ ಹೊಂದಿ ಎದ್ದು அந்நிய ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಾರೆ. பாஷை பேச எழும்பினார்கள். ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಎದ್ರು. அந்த காற்று அடிக்க ஆரம்பிக்கும் போது ಆ ಗಾಳಿ ಬೀಸೋಕ್ ಶುರು அங்க உட்கார்ந்து இருந்தவர்கள் ಅಲ್ಲಿ ಕೂತಿದ್ದ அவர்களே அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள். ಅವರು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡೋಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. ஆவியானவர் சபைக்கு சொல்றவன் காதுள்ளவன் கேட்க கடவன். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು அப்ப ಕೇಳಲಿ. இன்னைக்கு எத்தனை சபைகள் அந்நிய பாஷை பேசுகிறது இல்ல? ಎಷ್ಟು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅನ್ಯ ಭಾಷೆ அவர் ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. அந்நிய பாஷை பேச தொடங்கினார்கள். ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡೋಕೆ ಪ್ರಾರಂಭ அக்னி ಮಾಡಿದ್ರು. பாஷை யுத்த பாஷை பேச தொடங்கினார்கள். ಅಗ್ನಿಯ ಭಾಷೆ ಯುದ್ಧ ಭಾಷೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ அந்நிய ಆರಂಭಿಸಿದರು. பாஷை தேவனோடு பேச ஆரம்பித்தார்கள். ಅನ್ಯ ಭಾಷೆ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡಲು ಆರಂಭಿಸಿದರು. முதல் அவர்கள் எல்லாரும் ಮೊದಲು ಅವರೆಲ್ಲರೂ தேவனோடு பேச ஆரம்பித்தார்கள். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲು இன்னைக்கு ಆರಂಭಿಸಿದರು. நீங்களும் பேச ஆரம்பிங்க. ನೀವು ಈಗಲೂ ಮಾತಾಡೋಕೆ ಶುರು நீங்க ಮಾಡಿ. பேசுறது முதல்ல தேவனோடு. ನೀವು ಮಾತನಾಡುವುದು ದೇವರೊಟ್ಟಿಗೆ. அந்நிய பாஷை தேவனோடு பேசிவிட்டு ಅನ್ಯ ಭಾಷೆ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡಿ உலகத்தோடு பேச ஆரம்பித்தார்கள். ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲು அப்ப ಶುರು முதல்ல ಮಾಡಿದರು. நீ தேவனோடு பேசு, ಮೊದಲು ದೇವರೊಟ್ಟಿಗೆ அந்நிய ಮಾತಾಡು. பாஷையில பேசு, ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ யுத்த ಮಾತಾಡು. பாஷையில பேசு. ಯುದ್ಧ ಭಾಷೆಯಲ್ಲಿ நீ ಮಾತಾಡು. தேவனோட முதல்ல ரகசியத்தை பேசு. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮೊದಲು ರಹಸ್ಯ நீ ಮಾತಾಡು. பேச பேச ನೀ ಮಾತಾಡ್ತಾ நீ ಮಾತಾಡ್ತಾ சபையில உலகத்தில் இருக்கிற ஜனங்களோடு பேச ஆரம்பிப்ப. ಲೋಕದಲ್ಲಿ ಸಭೆ ಜನಗಳೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡಕ್ ಶುರು ಮಾಡ್ತೀಯ. எழுப்புதலின் தீ
ಈ ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ பற்றி ಹತ್ತಿ நான் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன். ನಾನು ಮನುಷ್ಯರೆಲ್ಲರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮ பாரு, நீங்க பேச ஆரம்பிக்கும் போது ನೀವು ಮಾತಾಡೋಕೆ ಶುರು ಮಾಡ್ತೀರಿ கடைசி நாட்களில ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ மாம்சமான யாவர் மேலும் ಮನುಷ್ಯರೆಲ್ಲರ ಮೇಲೆ இயேசுவே சொல்லி இருக்கிறார், ಯೇಸುವೇ ಹೇಳಿದ್ದಾರೆ, என் நாவியை ஊற்றுவேன். ನನ್ನ ಆತ್ಮನು என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ನನ್ನ ಸೇವಕರ ಮೇಲೆ என்னுடைய ஊழியக்கார நாட்களில் ஆவியை ஊற்றுவேன். ನನ್ನ ಸೇವಕರ ಮೇಲೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತ್ಮ பாரு, ಸುರಿಸುವೆನು. சகோதரிகளுக்கு ஊழியம் உண்டு. ಸಹೋದರಿಯರಿಗೂ ಸೇವೆ ಇದೆ. அடங்கி வீட்டுல உட்கார்ந்து இருக்காதீர்கள். ಅದರಿಂದ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿರಬೇಡಿ. ஹalleluya. ஹalleluya. கடைசி காலம் அபிஷேகம். ಕಡೆಯ ದಿನದ ಅಭಿಷೇಕ. உங்களை ஒருவன் தொட்டாலும் ನಿಮ್ಮನ್ನು ಒಬ್ಬರು ಮುಟ್ಟಿದ್ರುನು பாரு, அந்த அபிஷேகம் உன் மேல இறங்கும் போது ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಳಿಯುವಾಗ உங்கள ஒருவன் தொட்டால் ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಮುಟ್ಟಿದ್ರೆ அவன் அக்கினியை போல அனலால் அக்கினி பற்றி கொள்ளும் போது எரிந்து எரிந்து பிரகாசிப்பான். ಅವನು ಅಗ್ನಿ ಉರಿಯಂತೆ ಹತ್ತಿದಾಗ ಅವನು ಎದ್ದು பாரு, ಪ್ರಕಾಶಿಸ್ತಾನೆ. உங்களை ஒருவன் தொட்டால் ನಿಮ್ಮನ್ನು ಒಬ್ಬನು ಮುಟ್ಟಿದ್ರೆ அந்த அக்கினி உன் மேல எரிய ஆரம்பிக்கும் போது ಆ ಬೆಂಕಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಉರಿಯಲು ಶುರು அவனுடைய ಮಾಡಿದ್ರೆ பாவங்கள் எல்லாம் சுட்டு பஸ்மமாக்கப்படும். ಅವರ ಪಾಪವೆಲ್ಲ ಸುಟ್ಟು ಭಸ್ಮ அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவான். ಅವರು ದೇವರನ್ನ அதான் ಅಂಗೀಕರಿಸ್ಕೊಳ್ತಾನೆ. கடைசி காலத்தின் எழுப்புதலின் அக்கினி. ಅದೇ ಕಡೆಯ ದಿನದ ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ. ஹalleluya. அல்லேಲೂಯಾ. ஒரு மனிதன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ இருப்பான், ಇರ್ತಾನೆ. அக்கினியாலே தேவன் சந்திக்கிறார். ಆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ದೇವರು ಸಂಧಿಸುವುದು. உனக்குள்ள இருக்கிற அக்கினி, ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ அந்த ಬೆಂಕಿ அக்கினி பார், தேவன் கொடுக்கிற அந்த அக்கினி, ದೇವರು ಕೊಡುವ ಬೆಂಕಿ. அக்கினியோட அக்கினியா நீ ஒருத்தனை சந்திப்பாய். ಆ ಅಗ್ನಿಯಿಂದ ಅಗ್ನಿಯಾಗಿ ದೇವರನ್ನು ಸಂಧಿಸ್ತೀಯ. ஹalleluya. அல்லேಲೂಯಾ. ஆவியில் அனலாய் மனம் திரும்புவது அக்கினி. ಆತ್ಮನಲ್ಲಿ ಬೆಂಕಿಯಾಗಿ ಮನ ತಿರುಗುವುದು ಬೆಂಕಿ. பரிசுத்த ஆவியினாலதான் நீ மனம் திரும்பணும். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಲ್ಲಿಯೇ ಮನ அதான் ತಿರುಗಬೇಕು. முதல்ல பாரு, இயேசு கிறிஸ்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ಮೊದಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಭಿಷೇಕ அந்த ಹೊಂದಿದವರು ஞான ஸ்நானம் எடுக்கும் போது ಆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ அவர்கள் பாருங்க, அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டதாம். ಬೆಂಕಿ ಅಂತ ನಾಲಿಗೆಗಳು பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள். ಆತ್ಮನಿಂದಲೂ ಬಲದಿಂದಲೂ ಸ್ನಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞான ஸ்நானம் ಯೇಸು ಕೊಟ್ಟ ಸ್ನಾನ பரிசுத்த ஆவியினாலே, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿ அக்கினியினாலே ಬೆಂಕಿಯಿಂದ உன் பாவங்கள் சுட்டு எரிக்கப்படுகிற ஞான ஸ்நானம். ನಿನ್ನ ಪಾಪಗಳು ಸುಟ್ಟು ನಾಶವಾಗುವ ದೀಕ್ಷಾ யோவான் ಸ್ನಾನ. கொடுத்த ஞான ஸ்நானம் ಯೋಹಾನನು ಕೊಟ್ಟ ದೀಕ್ಷಾ தண்ணீர். ನೀರಲ್ಲಿ இன்னைக்கு எத்தனை பேர் ஞான ஸ்நானம் எடுத்து ಎಷ್ಟು ಜನರು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ பாவம் செய்கிறார்களோ ಪಾಪ ಮಾಡ್ತಾರೆ. அவர்கள் தண்ணீரினால ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள், ಅವರು ನೀರಿನಲ್ಲಿ ಸ್ನಾನ ಹೊಂದಿದರು. அவர்கள் அழுக்கு கழுவப்பட சுட்டெரிக்கப்படவில்லை. ಅವರ ಕೊಳೆ ಸುಟ್ಟು ಹೋಗ್ಲಿಲ್ಲ. இயேசு கொடுத்த ஞான ஸ்நானம் ಯೇಸು ಕೊಟ್ಟ அவன் ಸ್ನಾನ பாவங்களை சுட்டி எரிக்கிறது. ಅವರ ಪಾಪಗಳನ್ನು ಸುಟ್ಟು திருப்பி ಹಾಕಿತು. அவனுக்குள்ள பாவம் வராது. ತಿರುಗಿ ಅವರಲ್ಲಿ ಪಾಪ ಬರೋದಿಲ್ಲ. Praise the Lord. Praise the Lord. அந்த அக்கினி ಆ ಬೆಂಕಿ எழுப்புதல் அபிஷேகத்தை ஒரு மனுஷனில் வந்தால் ಈ ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಬಂದರೆ நீங்கள் போய் ನೀವು ಹೋಗಿ கர்த்தரை குறித்து ದೇವರನ್ನು ಕುರಿತು சொன்னால், ಹೇಳಿದ್ರೆ, ஒருவனை நீங்கள் தொட்டால் ಒಬ್ಬನನ್ನು ನೀವು ಮುಟ್ಟಿದ್ರೆ அபிஷேகத்தை அவன் பற்றி கொண்டு எரிய ஆரம்பிப்பான். ಅಭಿಷೇಕದಿಂದ ಅವನು ಹತ್ತಿ ಉರಿಯಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. உனக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி, ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ, அந்த அக்கினி, ಆ ಬೆಂಕಿ நீ ஒருத்தனை தொட்டாலே போதும், ನೀನೊಬ್ಬನ ಮುಟ್ಟಿದ್ರೇನೆ அவன் ಸಾಕು, பற்றி எரிய ஆரம்பித்து விடுவான். ಅವನು ಹತ್ತಿ ಉರಿಯಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. என் உடல் தீ பற்றி எரிகிற அளவுக்கு அனல் பற்றி எரிகிறது. ನನ್ನ ಬೆಂಕಿ ಜ್ವಾಲೆಯಿಂದ ಉರಿಯುವಂತೆ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತದೆ. Praise the Lord. Hallelujah. எரிகிறது. ಉರಿಯುತ್ತಿದೆ. இயேசுவின் வார்த்தை அக்கினி, ಯೇಸುವಿನ ವಾಕ್ಯವು கல்மலையை நொறுக்கும் சம்மட்டி, ಬಂಡೆಯನ್ನು ಸೀಳುವ உன் ಚಮಟಿಗೆ. மேல் இருக்கிற அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ನಿನ್ನ ಮೇಲಿರುವ ಬೆಂಕಿ ಯಾವಾಗಲೂ ಉರಿಯುತ್ತಾ அப்ப நீ ಇರಬೇಕು. பரிசுத்த ஆவியினால ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಲ್ಲಿ டெய்லி நிரம்ப ஆரம்பிக்கணும். ಪ್ರತಿದಿನ ತುಂಬಲು அது ಪ್ರಾರಂಭಿಸ. நிரம்ப 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 ಅದು ತುಂಬ್ತಾ அது அக்கினியாய் மாறும். ಅದು ಬೆಂಕಿ ಆಗುತ್ತದೆ. அப்ப நீ தினமும் நிரம்ப ஆரம்பிக்கணும். ನೀನು ಪ್ರತಿದಿನ ತುಂಬಬೇಕು. அது எப்பொழுதும் அனலை போல பாரு, அது எப்பொழுதும் அணைந்து போகலாகாது. ಅದು ಯಾವಾಗಲೂ ಆರಿ ಹೋಗಬಾರ್ದು. உனக்கு கொடுத்த அபிஷேகம், ನಿನಗೆ ಕೊಟ್ಟ ಅಭಿಷೇಕ, அந்த அக்கினி, ಆ ಬೆಂಕಿ அது அணையக்கூடாது. ಅದು ಆರಬಾರ್ದು. எப்பவுமே ಯಾವಾಗಲೂ எரிந்து கொண்டே இருக்கணும். ಉರಿತಾನೆ ಇರಬೇಕು. அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற தேவன். ಅಗ್ನಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವ Praise ದೇವರು. the Lord. நீ எரிந்து கொண்டே இரு. ನೀ ಉರಿತಾ ಇರು. நீ அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இரு. ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಾ ಇರು. உன்னோடு ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ பேசுகிற தேவன் ಮಾತನಾಡುವ ದೇವರು. எப்பொழுதும் எழுப்புதலின் தீ பற்றி எரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது எழுப்புதலின் தீ பற்றி எரிய ஆரம்பிக்கும். ಆಗ ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಉರಿಯಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. அடுத்து யோவான் 3:6. ಯೋಹಾನ ಬರೆಸುವ ವಾರ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ.
ದೇಹದಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದು ದೇಹವೇ, ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದು ಆತ್ಮವೇ. மாம்சத்தினால பிறப்பது மாம்சமாயிருக்கும். ದೇಹದಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದು ದೇಹವಾಗಿರುತ್ತೆ. இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க, ಎಷ್ಟು ಜನರು தாம் பிள்ளைகளிடத்துல ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಹತ್ರ ஜெபின்னு சொன்னா ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು, ஜெபிக்கிறது இல்ல. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. எங்கனா போன்னு சொல்லி பாரு, ಎಲ್ಲರೂ ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿ, ஏதோ மாலுக்கு போன்னு சொல்லி பாரு, ಎಲ್ಲ ಮಾಲ್ಗೆ ಹೋಗು ಅಂತ எங்கனா சுத்திட்டு வந்து சொல்லி பாரு, ಸುತ್ಕೊಂಡ್ ಬಾ ಅಂತ ಹೇಳಿ ನೋಡು. அவங்களுக்கு எந்த ஒரு சோர்வும் இருக்காது, ಅವ್ರ ಬೇಸರಿಕೆನೇ ಇರಲ್ಲ, எந்த களைப்பும் இருக்காது, ಯಾವ ಒಂದು ಬೇಜಾರು போய் ಇರಲ್ಲ, எல்லாமே செய்வார்கள். ಎಲ್ಲವನ್ನು இது ಮಾಡ್ತಾರೆ. மாம்சத்திலே பிறக்கிறது, ಇದು ಮಾಂಸದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವುದು, ஆவியில பிறக்கிறது, ಆತ್ಮನಲ್ಲಿ ಹುಟ್ಟುವುದು, ஆவியாயிருக்கும். ಆತ್ಮವಾಗಿ, அது ஆவியினாலே நிறைந்து இருக்கும். ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಿರುತ್ತೆ. அவர்கள்ட்ட நீங்க சொல்ல தேவையில்லை. ಅವ್ರಿಗೆ ನೀವು ಹೇಳೋದ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ. காலையில எந்திரிப்பார்கள், ಬೆಳಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ஜெபிப்பார்கள், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, வசனம் படிப்பார்கள், ವಾಕ್ಯ ಓದ್ತಾರೆ, தேவனோடு பேசுவார்கள். ದೇವರೊಟ್ಟಿಗೆ நாம் ಮಾತಾಡ್ತಾರೆ. பிள்ளைகளுக்கு சொல்ல தேவையில்லை, ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳೋದೇ அது ಬೇಕಾಗಿಲ್ಲ, அவர்களே செய்து கொள்வார்கள். ಅದು ಅವರೇ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. அவர்கள் ஆவியினாலே பிறந்தவர்கள். ಅವ್ರ ಆತ್ಮನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು. அடுத்து 8வது வசனம் படி. 8வது வசனம் ಅದು ನೆಕ್ಸ್ಟ್ 8ನೇ ವಚನ. பாருங்க, ಗಾಳಿಯು ಮನಸ್ಸು ಬಂದ ಕಡೆ ಬೀಸುತ್ತದೆ, ಅದರ ಸಪ್ಪಳವನ್ನು ಕೇಳುತ್ತಿ, ಆದರೆ ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೋ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತದೋ ನಿನಗೆ ತಿಳಿಯದು. ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟಿದವರು ಅದರಂತೆ ಅಂದನು. ஆவினாலே அவன் அப்படியே இருக்கிறான் என்றார். ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟಿದವರು ಹಾಗೆ ಇರ್ತಾರೆ. அவன் காற்று, ಆ ಗಾಳಿ, அவன் காற்றா இருக்கிறான். ಅವರು ಗಾಳಿಯಾಗಿರ್ತಾರೆ. அதான் பைபிள் சொல்லுது. ಅದೇ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, ಗಾಳಿಯು ತನ್ನ ಇಷ್ಟ ಬಂದಾಗಿ ಬೀಸುತ್ತದೆ, அது சத்தத்தை கேட்கிறாய், ಅದರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತೆ. ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று என்ன இடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆவியினாலே பிறந்தவனவனோ, ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟಿದ ಯಾರೋ, ஆவியினாலே பிறப்பு, ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟು, மாம்சத்தில பிறப்பு, ಮಾಂಸದ ಹುಟ್ಟು. ஆவியில பிறக்கிறது வாக்குத்தத்தத்தில பிறந்தது, ಆತ್ಮನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದು ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದು. மாம்சத்தில பிறந்தது தள்ளப்பட்டவர்கள். ಮಾಂಸದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದು அப்ப ದಬ್ಬಲ್ಪಟ್ಟವರು. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவன், ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವ ஆவி இல்லாதவன், ಆತ್ಮನಿಲ್ಲದವನು, பரிசுத்த ஆவி இல்லாதவன், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಲ್ಲದವನು, தள்ளப்பட்டவன், ದಬ್ಬಲ್ಪಟ್ಟವನು. மாம்சம் ಮಾಂಸ மரணத்தின் சிந்தை, ಮರಣದ ಚಿಂತೆ, ஆவி ஆத்மா ஜீவனின் சமாதானத்தின் சிந்தை. ಜೀವವು ಸಮಾಧಾನದ ಚಿಂತೆ. நீ எதை விரும்புகிறாய்? ನೀನೇನೇ பார், ಇಷ್ಟಪಡ್ತೀಯ? இந்த காற்று எதை குறிக்கிறது? ಈ ಗಾಳಿ ಏನನ್ನು ಕುರಿತು? ஆனால் காற்றில் ஒரு வல்லமை இருக்கிறது ಗಾಳಿಗೊಂದು ಬಲ ಇದೆ என்பதையும், ಎನ್ನುವುದನ್ನು, காற்று பல விதங்களிலே செயல்படுகிறது என்பதையும் ಗಾಳಿ ಇಂಥ ವಿಧಗಳಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. பரிசுத்த ஆவியாகிய காற்று, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಾದ ಗಾಳಿ, பரலோகத்திலிருந்து வீசிய அந்த காற்று ಪರಲೋಕದಿಂದ ಬೀಸಿದ ಗಾಳಿ விசுவாசிகள் ஆவியிலே வீசின காற்றா இருந்தது. ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮೇಲೆ ಆತ್ಮನಿಂದ ಬೀಸಿದ ಗಾಳಿಯಾಗಿರುತ್ತೆ. விசுவாசி மேல ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮೇಲೆ ஆவியினாலே, ಆತ್ಮನಿಂದ, பரிசுத்த ஆவியினாலே ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ வீசுற காற்று. ಬೀಸಿದ ಗಾಳಿ. ஆவியானவர் சபைக்கு சொல்றவன் காதுள்ளவன் கேட்க கடவான். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು அது அவர்களுக்கு மறுபிறப்பின் ஒரு புதிய அனுபவத்தை கொண்டு வந்தது. ಅವರಲ್ಲಿ ಮತ್ತೆ ಹುಟ್ಟುವಿಕೆ ಅನುಭವ ತಂದದ್ದು. பாரு, இந்த பரிசுத்த ஆவியானுடைய காற்று, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಗಾಳಿ, நீங்க மறு பிறந்திருக்கிறீங்க, ಮತ್ತೆ ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ, இன்னொரு அனுபவத்தை உனக்கு கொண்டு வருகிறது. ಇನ್ನೊಂದು ಅನುಭವ ನಿಮಗೆ ತರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்று அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். ಅವರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟರು. காற்றை மூளையில் அறிவினால் அறிந்து கொள்ள முடிவது போல ಗಾಳಿಯನ್ನು ಜ್ಞಾನದ ಅರಿವಿನಿಂದ ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಂತೆ சீஷர்கள் ಅಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು பெற்ற அபிஷேகத்தை ಹೊಂದಿದ ಅಭಿಷೇಕ அவர்களை சூழ்ந்திருந்த உலகத்தார் அறிந்து கொள்ள முடியவில்லை. ಅವರನ್ನು ಆವರಿಸಿದ ಜನಗಳು ಅದನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲು அந்த ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. காற்று, அந்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ಅಭಿಷೇಕವನ್ನು ಅವರು ಹೊಂದಿಕೊಂಡ್ರು. ஆனால் அங்கே இருந்தவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ಅಲ್ಲಿದ್ದವರು ಅರಿತುಕೊಳ್ಳಲಾಗಲಿಲ್ಲ. ஆனால் சீஷர்களோ ಆದ್ರೆ ಶಿಷ್ಯರು தங்கள் உன்னதத்தில் பலத்தினாலும், ತಮ್ಮ ಉನ್ನತದ ಬಲದಿಂದ, அந்த பரலோகத்திலிருந்து வந்த ಪರಲೋಕದಿಂದ அந்த பலன், ಆ ಬಲ, அந்த காற்று, ಆ ಬೆಳಕು, அந்த பரிசுத்த ஆவியினாலே, ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ உன்னத கிருபையினால் நிரப்பப்பட்ட பலத்தினால் தேவ பிள்ளைகளை போலானார்கள். ಉನ್ನತದ ಕೃಪೆಯಿಂದ ಹೊಂದಿದ ಬೆಳಕಾಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳಾದರು. பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ நீங்கள் அவசியமே பெற்றுக்கொள்ள வேண்டும். ನೀವು ಅವಶ್ಯವಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲೇಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் மிகவும் விரும்புகிறார். ನೀವು ಆತ್ಮಿಕ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕೆಂದು ಕರ್ತನು ಅಧಿಕವಾಗಿ ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. யார் பரிசுத்த
ஆவியினால நிரம்பி இருக்கிறார்களோ, ಯಾರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಿದ್ದಾರೋ, தாய் தகப்பன் பரிசுத்த ஆவியினால நிறைந்திருந்தால் ತಂದೆ ತಾಯಿಗಳು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿ அந்த ತುಂಬಿದ್ರೆ, குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವ ಮಕ್ಕಳು பரிசுத்த ஆவியினால் பிறக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕೆಂದು ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. நீங்கள் ஆவியினால பிறக்காவிட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ನೀವು ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟಿದಿದ್ದರೆ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು நீ ಪ್ರವೇಶಿಸಲಾಗದು. பைபிள் படிக்கலாம், ನೀನ್ ಬೈಬಲ್ நீ ಓದಬಹುದು, ஜெபம் பண்ணலாம், ಪ್ರಾರ್ಥನೆ நீ ಮಾಡಬಹುದು, ஆராதனை செய்யலாம். ಆರಾಧನೆ ಮಾಡಬಹುದು. சபையில வந்து ஒரு விக்கிரகத்தை போல நின்னுட்டு ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ವಿಗ್ರಹದಂತೆ ನಿಂತು ஆவியில நிரம்பாத இருந்தால் ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬದಲೇ பாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಲಾಗದು. இந்த உலகத்து தாயின் வயிற்றில் பிறக்கும் போது ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತಾಯಿ ಉದರದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವಾಗ ஆதாமின் சுபாவங்களை பெறுகிறோம். ஆதாமின் சுபாவத்தை பெறுகிறோம். ಆದಾಮನ ಸ್ವಭಾವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತೇವೆ. என்ன பாவம், நம்ம எல்லாம் பைபிள்ல படிக்கும் போது ನಾವೆಲ್ಲ ಬೈಬಲ್ ಓದುವಾಗ ஏவாள் தான் பாவம் செஞ்சான்னு நினைக்கிறோம். ಏವಾಳೆ ಪಾಪ ಮಾಡಿದ್ದು ಅನ್ಕೊಳ್ತೀವಿ. ஏவாள் பாவம் செஞ்சிருந்தாலும் ಏವಾಳೆ ಪಾಪ அந்த ಮಾಡಿದ್ದನು பழத்தை யாரு சாப்பிட்டால் ஆதாம். ಆ ಹಣ್ಣನ್ನು ಯಾರು ತಿಂದಿದ್ದು? ಆದಾಮ್. அந்த வித்தினாலதான் பிள்ளைகள். அல்லேலூயா. ಬೀಜದಿಂದಲೇ ಮಕ್ಕಳು. அப்ப பாவம் உலகத்திலே வெளிப்பட்டது, ಪಾಪ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗಿದೆ, சந்ததியிலே வெளிப்பட்டது, ಸಂತಾನದಲ್ಲಿ ஆதாமால வெளிப்பட்டது. ಆದಾಮನಿಂದ ಬಂದದ್ದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அந்த பாவத்தை ಆ ಪಾಪದಲ್ಲಿ அந்த ஸ்ரீயின் வித்தாக ಆ ಸ್ತ್ರೀಯ ಬೀಜವಾಗಿ இயேசு இந்த உலகத்திலே பிறந்து ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார். ಆ ಪಾಪವನ್ನು ரெண்டு வித்து ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ. பாருங்க, பாவத்தில பிறக்கிற வித்து, ಎರಡು ಪಾಪದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವ ಬೀಜ, பாவம் இல்லாத பிறக்கிற வித்து. ಪಾಪವಿಲ್ಲದೆ ಹುಟ್ಟುವ ಬೀಜ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாவ சுபாவங்க பாரு, ஆதாமில் பிறக்கிறோம், ಆದಾಮನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ பாவ சுபாவங்களை பெறுகிறோம். ಪಾಪ ಸ್ವಭಾವವನ್ನು பாரு, ಹೊಂದಿಕೊಳ್ತೀವಿ. அப்ப நம்ம பாருங்க, ரட்சிக்கப்படாத குடும்பத்தில பிறக்கிறவர்கள் ರಕ್ಷಣೆ ಹೊಂದದ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವ பாவ சுபாவத்தில பிறக்கிறோம். ಪಾಪದ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ಹುಟ್ಟುತ್ತೀವಿ. ஹalleluya. Hallelujah. பாவ சுபாவங்கள் நமக்குள் கிரியை செய்கிறது. ಪಾಪ ಸ್ವಭಾವಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. கோபம், ಕೋಪ, சண்டை, ಜಗಳ, வைராக்கியம், ವೈರಾಗ್ಯತೆ, பொறாமை, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, வாக்குவாதம், ವಾಗ್ವಾದ, பொருளாசை, ಅತಿ ಆಸೆ, காம விகாரம், ಕಾಮಾಭಿಲಾಷೆ, வன்கண்ணு, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, விபச்சாரம், ವ್ಯಭಿಚಾರ. ஹalleluya. Hallelujah. இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ளே செயல்படுகிறது. ಇಂತಹ ಸ್ವಭಾವಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. ஹalleluya. ஆனால் ಆದರೆ மனம் திரும்பி மன திரும்பி நம்முடைய பாவங்களை ನಮ್ಮ ಪಾಪಗಳು அறிக்கட்ட மறுபடியும் பிறக்கும் போது, ಅರಿಕೆಟ್ಟು ಮತ್ತೆ ಹುಟ್ಟುವಾಗ, அது நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ உன் ಮುಂಚೆ பாவத்தை நீ அறிக்கையிட்டு ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು நீ ಅರಿಕೆ ಮಾಡಿ, முழுகி ஞான ஸ்நானம் எடுக்கும் போது ನೀ ಮುಳುಗಿ ದೀಕ್ಷಾ நீ ಸ್ನಾನ மறுபடியும் ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ பிறக்கிறாய். ನೀ ಮತ್ತೆ ಹುಟ್ಟುತ್ತೀಯ. கர்த்தருடைய குடும்பத்துக்குள் வருகிறோம். ಕರ್ತನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬರ್ತೀವಿ. யார் ஞான ஸ்நானம் எடுத்து ಯಾರು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ்கிறார்களோ ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತ அவர்கள் ಜೀವಿಸ್ತಾರೋ, இயேசுவினுடைய குடும்பத்தோடு ஐக்கியம் கொள்கிறோம். ಅವರು ಯೇಸುವಿನ ಕುಟುಂಬದೊಟ್ಟಿಗೆ கர்த்தருடைய ಐಕ್ಯವಾಗ್ತೀವಿ. பிள்ளைகளாய் இருக்கிறோம். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತೀವಿ. எல்லா மகிமை இயேசு ஒருவருக்கு. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಯೇಸು ಒಬ್ಬರಿಗೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.